கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல கால்பந்தாட்ட வீரர் தன்னுடைய கடைசி காலத்திலே அவருக்கு தசை பிடிப்பு நோய் இருந்தது. பிரபலமான விளையாட்டு வீரர்கள் அநேகருக்கு வருகிற அந்த நோய்தான். அந்த தசை பிடிப்பினாலே அவரால் இங்கும் அங்கும் அசைய முடியாது, படுத்த படுக்கையானார். அப்பொழுது அவருடைய சாதனைகளை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். இவர் சிரித்துக்கொண்டே அவரிடத்தில் சொன்னார், நான் கால்பந்தாட்ட வீரனாக பிறந்தது கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபை. இந்த உலகத்திலே எல்லா துறைகளிலும் கெட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள். நல்ல ஆசிரியர் உண்டு, நல்ல நிர்வாகி உண்டு, நல்ல கலைஞர்கள் உண்டு, நல்ல தொழில் செய்கிறவர்கள், தொழிலாளிகள் உண்டு. இப்படி எல்லா துறைகளிலும் கெட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் யாரை நோக்கி பார்க்கிறது? சினிமாக்காரன். அவன் ஒரு படங்களிலே தோன்றி சில காரியங்களை பேசுகிறான், நடிக்கிறான். ஆனால் வாழ்விலோ அவனுடைய கல்வி திறமை எதுவும் பெரிதாக இல்லை. அப்படிப்பட்டவர்களை ஹீரோக்களாக, தலைவர்களாக இந்த உலகம் கொண்டாடுகிறது. ஏனென்றால் சினிமா என்ற அந்த மீடியம் அவனை பிரபலமாக்குகிறது. அதே போல கால்பந்தாட்டம் என்ற ஒன்று இந்த உலகம் நேசிக்கிற ஒரு விளையாட்டு. எல்லா தேசங்களிலும் அது பிரபலமாக இருக்கிறது. நான் கால்பந்தாட்ட வீரனாய் இருப்பதனால என்னை அநேகர் நேசிக்கிறார்கள், எனக்கு ஃபேன்கள் உண்டு. ஒரு சினிமாக்காரனை விட இந்த கால்பந்தாட்ட சிறந்த வீரனுக்கு அநேக ரசிகர்கள் உண்டு. என்னுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் விளையாட்டிற்கும் என்னுடைய நம்பிக்கைகளுக்கும் என்னுடைய ஒழுக்கத்திற்கும் ஏதாயிலும் தொடர்பு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனாலும் நான் கர்த்தரிடத்தை விசுவாசமாயிருக்கிறேன். எனக்கு இந்த ஒரு கேரியரை தந்து பிரபலப்படுத்தி இன்றைக்கு நீங்கள் எல்லாம் என்னை பேட்டி காணும் அளவுக்கு வைத்திருக்கிறார். அது நான் சம்பாதித்ததல்ல, இந்த விளையாட்டு வீரனாக என்னை படைத்திருப்பது என்று சொன்னார். அப்பொழுது எவ்வளவா இவர் கர்த்தரிடத்திலே நன்றி இருதயத்தோடு இருக்கிறார் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொண்டார்கள். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. கொலோசையர் 3 அதிகாரம் 15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி எதில் உள்ளவர்களாயும் இருங்கள். நாம் நன்றி செலுத்தத்தக்க ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், தேவகுமாரன் அவருடைய ரட்சிப்பை தந்து அவருடைய சரீரத்தின் அங்கமாக திருச்சபையிலே நம்மை சேர்த்து கொண்டிருக்கின்றார். இதை மற்றவர்கள் அறிந்திருக்க முடியாது. அவர்கள் அறிந்ததெல்லாம் பிரபலமான சில காரியங்கள் ஏதாயிலும் நாம் செய்திருந்தோம் என்றால் அறிந்து கொள்வார்கள். ஆனால் அதை விட பெரிதானது நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பது. அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கிடவோம். நாம் கிருபைக்குரியவர்களாக பிறந்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறவர்களாக வாழ்கிறோம். இது கர்த்தர் தந்த ஈவு. எனவே அதை நினைத்து பரலோகத்தில் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறவர்களை குறித்த நம்பிக்கையை நிமித்தம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அவரையே பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.